ஆத்துக்கு பக்கம் ஆத்துக்கு பக்கம் இருக்கப்பட்ட பெரிய பணக்காரர் இருப்பார். ஒரு பெரிய பணக்காரர் இருக்காருன்னா ஒரு ஏழை பார்த்து கேட்பாங்க, ஏப்பா இந்த ஊர் கிராமத்துல எத்தனை வருஷத்துல நீ படிக்கணும்னு கேட்பாங்க. இருக்கப்பட்ட பெரிய பணக்காரர் இல்லாத ஏழையை பார்த்து, சரி நான் 15 வருஷம் இந்த ஊர்ல பிழைக்க வந்து வரேன், 15 வருஷமா பிழைக்க வந்து என்ன சம்பாதிச்சு போட்டுருக்கேன்னு கேட்பாங்க. ஒன்றும் சம்பாதிக்கலாம், பொண்டாட்டி ஒன்று கட்ட இந்த பிள்ளைகளை பற்றி அதான் சொத்து சோமும் சேர்த்து வச்சிருக்கீங்களா? அப்பா அந்த சொன்னா பெரிய பணக்காரத்தை கேட்டாலும் இல்லாத ஏழை, ஏப்பா நீ என்னத்தை சேர்த்து வச்சிருக்க, நீ வரைக்கும் வந்து எத்தனை வருஷம் ஆச்சுனாங்க. நான் ஊருக்கு பழைக்க வந்து 5 வருஷம் ஆகுது. கிழக்கு 5 ஏக்கர் வாங்கி போட்டிருக்கேன், கடல் ஒட்டி மேற்கு 5 ஏக்கர் வாங்கி போட்டிருக்கேன், தெற்கு 5 ஏக்கர் வாங்கி வைக்க வடக்கு 5 ஏக்கர் வாங்கி போட்டுருக்குன்னு சொல்லுவாங்க. சரி அப்பதான் இந்த பூமி சொல்லுமா இவ்வாறு வீதி இருக்கிறத அங்க 4 ஏக்கர் வாங்கி போட்டிருக்கேன், இங்கிட்ட 5 ஏக்கர் வாங்கி போட்டிருக்கேன், இங்கிட்ட 3 ஏக்கர் வாங்கி போட்டிருக்கேன். இப்ப நான் எங்கேயே வாங்கி போட்டிருக்கேன், உங்க பாட்டனையும் வாங்கி உள்ள போட்டுருக்கிறது நான் தான், இவங்க தாத்தனையும் வாங்கி உள்ள போட்டுருக்கிறது நான் தான், இவங்க அப்பனையும் வாங்கி உள்ள போட்டுருக்கிறது நான் தான். இப்ப அங்க 4 ஏக்கர் 5 ஏக்கர் வாங்கி போட்டு பண்ணிருக்கிறானே, கொஞ்சம் இப்போ இவனையும் வாங்கி உள்ள ஓட போறது நான் தான் கொஞ்சம் அப்ப சொல்லி இந்த பூமி சொல்லிச்சான். அப்ப வாங்கி போட்டுருக்கிறது யாரு? பூமி தான் நம்மளை வாங்கி உள்ள ஓடுது, இவர் நம்மளை வாங்கி போட்டுட்டாரு. அதனால நம்ம சுமத்து அது நம்பி
உலகம் ஒருவேளை நோம்சாக்கா பண்ணுவீங்க கேளு சொல்லு என்ன சொல்லு என்ன கேளு எதையாவது கேளுங்க ஏதாவது சொல்லியா நான் லூசா நானா மண்டலா அப்படின்னா என்னது அப்படின்னா என்னது லூசுனா பைத்தியம்னு சொல்லுவாங்க கிரிக்கன்னு சொல்லுவாங்க பித்தம்னு சொல்லுவாங்க நீ என்ன சொன்னீங்க மெண்டல் மெண்டல்னா நான் பாட்டு புடவை வச்சுக்கோங்க ஆறு இப்படி பேசிக்கிட்டு மெண்டல்னு சொல்லுவாங்க அப்படி சொல்லுவாங்க சரி சொன்னா சொல்லிட்டு போறோம் அதனால என்ன சரி கேட்டா கேட்டு போறோம் அதனால என்ன சரி அப்ப நீ கேட்டு போக முடியாதானே சொல்லிட்டு போங்க சொல்றதுல வந்திருக்கிறேன் ஏற்கனவே எடுத்துருக்கிறேன் அப்ப கேள்வியோட கேளு அப்ப சொல்லுவேன் சொல்லு பதில்களை சொல்லு உனக்கு புரியுதா இல்லையா உனக்கு தெரியுதா தெரியலையா தெரிஞ்சதுனால கருத்து கொடுத்துருக்கேன் எனக்கு புரிஞ்சதுனால தான் கேட்டுட்டு வந்திருக்கேன் புரிஞ்சதுனால கேட்கிறேன் என்ன புரியுது என்ன தெரிஞ்சது முன்னாடி நடந்தது எனக்கு தெரியும் முன்னாடி முன்னாடி நடந்தது என்னன்னு எனக்கு தெரியும் இப்ப நடக்கிறது என்னன்னு தெரியும் இதற்கு பிறகு என்ன நடக்க போகுது அப்படிங்கிற 3 காலத்துக்கு உணர்ந்தவர் ஞானி ஆக அதனால முக்காலத்து உள்ள ஞானி அப்படிங்கிறால எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு உங்களை பேச வந்தா நீ பேசக்கூடிய பேச்சுக்கு சரியான சாராம்சம் சொல்லல சரியான விதிகளை சொல்லல சரியான வார்த்தைகளை சொல்லல சரியான கேள்விகளை கேட்கல அதனால நீ கேட்கிறாயா இல்லையா என்பதை முதலில் எனக்கு பதில் சாப்பிடணும் எங்களுக்கு எல்லாம் நடக்கிறது கூட எங்களுக்கு தெரியும் என்னென்ன நடக்கும் என்னென்ன நடக்காது எங்களுக்கு தெரியும் என்ன நடக்கும் என்ன நடக்கும் ஆடு நடக்கும் மாடு நடக்கும் கோழி நடக்கும் குஞ்சு நடக்கும் மனுஷன் இதெல்லாம் எனக்கு தெரியுமா அப்ப அது எங்களுக்கு தெரியல தெரியாத விஷயம் அப்ப தெரியாத நீ சொல்லியா அவன் சொல்லத்தான் வந்திருக்கிறேன் வழிவரிச்சீங்களா என்னை வழிவரிச்சீங்களா ஏன் நீ வந்திருக்கீங்க யாருக்கு சொல்ல வேணும் எது எது எங்களுக்கு இந்த இடத்துக்கு பேர் என்ன வேலிமலை சாரல் வேலிமலை வேலிமலை சாரல் வேலினா என்ன வேலினா யாரா யாருக்கு யார் நடத்துறது முனிவர்கள் நீ மனுஷனா முடிவுனா நான் மனுஷன் நான் யாரு நீ யாரு எல்லாம் சொல்லாதான் நான் முனிவன் இது போன்ற தவ சிரேஷ்டர்கள் தவ முனிவர்கள் இது போன்ற அமைதியான இடங்கள்ல யாகத்தை பண்ணாங்க இந்த நாட்டுடைய நலம் கருதி அப்படி வரப்பட்ட இடம் வடிவடிச்சு நீ யாரு அப்படின்னு கேள்வி பண்ற கிண்டல் பண்ற சமயத்துக்கு நீ வச்சாலும் நான் வச்ச எங்க வச்சாங்க எங்க எங்க வைக்கணும் எங்க வச்சாலும் எங்க வைக்கணும் அங்கே நிறுத்தியா நீ உன் பேச்ச நீ பெரியாரா மனத்தினால் என்ன சொன்னேன் மனத்தினால் வாக்கினால் மனிதக மனத்தினால் நோக்கனால நோக்க இன்றி நோக்க யாவை நோக்குவார் நோக்கனால நோக்க வந்து என்ன நோக்கம் நோக்க நோக்க நோக்கம் போன அது மாதிரி பேசணும் என்னண்டு பேச சும்மா நான் அபாவத்துக்கு போனா நீ நோக்க நாங்க நோக்குற மாதிரி பேசக்கூடாது சொல்லுது சிவன் சொத்து கூட நான் சொன்னேன் சிவனுடைய சொத்துக்கு ஆசைப்பட்டான்னா அது அடுத்த பிறகு வாயார திண்டு வாயார கட்டிற நட மனுஷனுக்கு ஒரு ஊர்ல 2 லூசு இருந்தாங்க 2 லூசு ஒரு ஊர்ல யார் ரெண்டு லூசு இருந்தாங்க சரி அதுல ஒண்ணு நீ லூசு இல்ல அந்த ஊர்ல இருந்தது சரி ஒண்ணு நீ லூசு சரி இன்னொன்னு நான் லூசு லூசு போட அந்த நீ லூசு இருப்பாரு நீ லூசு நான் லூசு நீ லூசு நான் லூசு அப்ப நீ லூசு இல்ல இல்ல அந்த நீ லூசுக்கு ஒரு வேலை வண்டியில கிளம்பி போயிடுச்சு அப்ப அங்க இருந்ததாரு அந்த நான் லூசு நீ லூசு கொடுத்துட்டியா ஏன்னா சும்மா இருந்த சங்க ஊதி கட்டான ஆண்டி அது எப்படி சும்மா இருந்த சங்க ஊதி கட்டான ஆண்டிட்டா பாருங்க இது ஒரு களவாணி இருக்கான் அந்த களவாணிக்கு ஒரு வித்தியாசமான களவாணி
ஏன்னா அவன் போய் இந்த ஆம்பளை பிள்ளைகளுக்கு செல்போன் எடுக்க மாட்டான், பொம்பளை கருத்து செயின் ஆக்க மாட்டான், வீட்டில் போய் அண்டாவது விட மாட்டான். அது ஒரு வித்தியாசமான கலவாணி இருந்தீங்களா? அது அந்த செம்பரி கடை ஆட்டுக்கடை, இந்த ஆட்டுக்கடையில் போய் ஒரு ஆட்டுக்குட்டியை தூக்குறது, அது 2000 விற்கிறது. இப்படியே அவர் குழப்பம் நடத்திட்டு இருக்காரு. அப்ப இருந்துக்கிற நேரத்தில் அவர் ஆட்டு தூக்கணும்னா என்ன செய்யணும்? கடைக்கார தூக்கணும். கடைக்கார முடிச்சிருக்கையில போய் ஆட தூக்க முடியுமா? தூக்க முடியாது. அப்ப நம்ம ஊர் மந்தையில ஒரு சாவடி இருக்கு. சரி, அப்ப இரவு நேரத்தில் சாப்பிட்டு அந்த கடைக்கார தூக்கணும்னா அந்த சாவடியில் படுத்திருப்பாரு. எப்பயும் வந்து அவர் கடைக்கார தூக்கம் ஆட்டுக்குட்டி தூக்கிடுவாரு. ஒரு நாள் வேலை சாப்பிட்டு இரவு நேரத்தில் மந்தைக்கு செலவழியில் படுத்த வரையில இவருக்கு முன்னாடி அங்க ஒருத்தர் படுத்திருக்காரு. படுத்திருக்கும் இவருக்கு சந்தேகம் வந்துருச்சு. என்னடா பின்னாடி நம்ம சாப்பிட்டு சாப்பிடல படுத்துவோம், யாரும் படுத்திருக்க மாட்டாங்க. இப்ப நம்மளுக்கு முன்னாடி இங்க ஒருத்தர் படுத்திருக்கானே, இவனை யார் எவன் கூப்பிட்டு விசாரிக்கணும்னா இவன் நம்ம குழப்ப உழவுக்கு போனாலும் போயிடலாம் அப்படின்னு சொல்லி பண்ணுக்கு மனசுல ஒரு சந்தேகம் வந்துருச்சு. வந்தவங்க அங்க படுத்திருந்தவனை கலப்புறேன், டேய் யாரும் அங்க படுத்து வச்சிருக்கான் அப்படின்னு எதிர்த்து கலப்புனா அங்க படுத்திருந்த சட்டா புறா எந்திரிச்சு, ஐயா நான் ஒரு சாமியா இருப்பேன், எதை அழகான வாங்கி வச்சு மருத்துவ போறவனுங்க 5 நேரம் ஆயிடுச்சு, நான் படுத்துட்டேன், காலையிலேயே செங்கமங்கலம் இருந்துச்சு, அடுத்த ஒரு தேடி போயிருன்னு சொல்ல. அப்பதான் இவனுக்கு ஒரு சந்தோஷமாயிடுச்சு. இந்த கலாணிப்பு மனசுலேயே சந்தோஷமா நினைக்கிறாங்க. பரவாயில்ல, இவன் மட்டும் போய் தூக்கலாம், ஒரு ஆடு கட்டியை தான் தூக்க முடியும், 2000 மார்க்கு தான் வைக்க முடியும். இன்னைக்கு இந்த சாமியார் கூட்டி போனோம்னா இவனை ஒரு ஆடு கட்டியை தூக்க சொல்லுவோம், அது ஒரு 2000 மார்க்கு விட்டு 150 கையில் விட்டு போட சாமியார் போய் அனுப்பிச்சு விட்டுருவான். அப்ப நினைச்சுக்கிட்டு மனசு நினைச்சதை வெளியிலேயே சொல்றேன், டேய் சாமியார் பிள்ளை ஒன்னு தாண்ட தலையாட்டாத அங்க அங்க. அப்பதான் சொன்னேன், நீ அடுத்த ஒரு தேடி போக வேணாம்டா, இன்னைக்கு இங்கே உனக்கு ஒரு நல்ல குழப்பம் ஒன்று தாரேன் அப்படின்னு சொல்லவன் இவன் பேசா உண்மையா இருந்துருக்கேன் நிக்காம. அப்பதான் தொழில் செய்யணுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, டே சமையற்பட ஒன்னதான வாடா அப்படின்னு சொல்லி கூட்டிக்கிட்டு போறேன். இங்கே ஆடு இருந்த அங்க போனதுமே ஆடு கிட்டத்துல போயிட்டாங்க. கிட்டத்துல போனது உனக்கு டே சாமியார் நின்றா அங்கன்னு போகாத, டேய் அங்க இங்கனே நின்று சும்மா அங்கே திரும்பி பார்க்காத திரும்ப மாதிரி இங்கனே நின்றா அப்படின்னு சொல்லி நீ கலாவணிட்டு ஆடு பக்கம் போயிட்டாங்க. போனதுல ஒரு ஆட்டுக்குட்டி தூக்கி தோல்ல ஓட்டு வந்துட்டேன். இப்போ பரம்பரை கலாவணியில குந்தராப்புல வந்துட்டேன். அப்பதான் 2வது சாமியார் வந்துடுறான், ஏய் சாமியார் போடா அங்க சொல்றேன், அங்க போனா நீ போய் ஒரு ஆட்டுக்குட்டியை தூக்கி விடாங்க. இவன் போய் கடைக்கு போய் ஆட்டுக்குட்டியை பிடிச்சி எசக்க மசக்கா கூப்பிட்டேன். எசக்க கூப்பிட்டு ஆடு கத்த ஆரம்பிச்சிருச்சு. ஆடு கத்த இங்க இருந்து கத்துறியா, ஏய் சாமியார் போல சங்க போடுறா, அட சங்க அந்த ஆட்டு சங்க சாமியார்ட்ட சொல்றேன், நல்ல பரம்பரை கலவாணி அவன் சொல்றான், ஏய் சங்க போடுறா அப்படின்னு. எந்த சங்க? ஆடு கத்துதுல, ஆடு கத்துனா கடையில இருந்துச்சுங்க, ஆடை கத்த விடாம ஆட்டு சங்க புறான்னு சொல்லி சொல்ல விளையாட்டு. இப்ப ஜாமியார் என்ன பண்ணிட்டா தெரியுமா, கத்துனாட கீழே விட்டு கத்த விட்டு விட்டு இவன் பைக்ல வச்சிருக்கேன் திருவோடு சொல்லு, இந்த சங்கத்து வாயில வச்சு பிடிச்சிட்டேன். பிடிச்சா கடைக்காரன் திமா வாங்கினா என்னடா கடையில என்னைக்கு போலாம் சங்கச்சத்து நேரத்தில் எதிர்த்து பார்த்தா இங்க சங்க பிடிச்சிருக்கா வாயில போட்டானா போடுறது கடைக்காரன் துண்டக்கான துணியக்காரன் ஓடலான்னு அவன் அந்த மாதிரி போயிடாம கொஞ்சம் முறையா இருந்தா முறையா போக பார்க்கிறேன். அதுக்கு தான் சொன்னேன், தெரிஞ்சவனுக்கு தானே தெரியும் செப்பரியாட்டு முட்டைங்க. என்னது தெரிஞ்சவனுக்கு தான் தெரியும் செப்பரியாட்டு முட்டை. நீ எப்ப நீ ஆரம்பத்தில் வர்ற பொழுது செப்பரியாட்டு கடையை போயிருந்தா கூட்டிட்டு போன வயதுக்கு சின்ன பக்கம் தோணுது, நல்ல பொசகத்தை சாப்பிடுறது சோந்த வழி இல்லை. ஆமா, அப்பேற்பட்ட நீ ஒரு இடத்துல போய் செப்பரியாட்டு மேய்ச்ச போனா செப்பரியாட்டு மேய்ச்சணும் 5 பேர் முடியல, 4 பேர் விட்டுட்டு உன்னை ஒருத்தரை மட்டும் விட்டுட்டு 4 பேர் போயிட்டாங்களா? உன்னை வச்சாங்க நிறையா ஏண்டா ஏமாடி போட, ஏண்டா கூடி வாங்கி போட, ஏண்டா ஆடு வாங்கி போட, நீ எல்லாம் அப்படின்னு உன்னை நான் சொல்ல முடியும். ஆனா புத்திசாலித்தனமா கதை சொல்லி சம்பாதிக்கிறாங்க. ஒரு சாமியாரு ஒரு சங்க வச்சு ஊதுனாரா, சும்மா அந்த சங்க ஊதி கெடுத்தல, சரி ஊதி கொடுத்தான். மகாபாரதம் தெரியுமா? மகாபாரதம் எங்கேயாவதெல்லாம் படிச்சிருக்க போற, நீதியா நாட்டு கடையில காவலுக்கு போறவங்க. அப்ப மகாபாரதம் தெரியுமா? மகாபாரதத்துல பாண்டவர்கள் எத்தனை பேரு? பாண்டவர்கள் 5 பேரு. யாராரு பேரு? ஏன் அவங்க பேரு கண்டு ரேஷன் கார்டு போட போறீங்களா? இல்லடா, ஒரு பேரு இல்ல, பேரு ரேஷன் கார்டு போட போறீங்களா? பஞ்சம்னா என்ன? பஞ்சம்னா என்ன? என்னது பஞ்சம்னா என்ன? பஞ்சவாண்டவர் அவங்க 5 பேரும் பஞ்சவாண்டவர் சொல்லுவாங்க. பஞ்சம்னா
தெரிஞ்சா தெரியாம என்ன தெரிஞ்சுதான் போயாங்க ஏன் வந்து கேட்டு இருந்துக்கிட்டு அந்த வேலைகளை பேசவா? சரி, அப்படியாவது ஒரு காவல்காரன் ஒரு நல்ல விஷயத்தை சொன்னா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்பா எல்லாம் தெரிஞ்சவங்களும் ஒருத்தருமே கிடையாது. ஒண்ணுமே தெரியாதாலும் இந்த உலகத்துல யாரும் இல்ல. பஞ்சம்னா 5ன்னு சொல்லுவாங்க வையி. அப்ப பாண்டவர்கள் 5 பேர். தர்மே, கீமே, அர்ஜுனே, நகுலே, சகாதே. இந்த 5 பேர் இருந்துச்சு சங்கம். நீ சொன்ன மாதிரியா சாமியார்ட்ட சங்கரிக்கணும். இந்த 5 பேருக்கு சங்கரிச்சு அதே மாதிரி எல்லாம் பண்ண கட்டிக்காட்டுடைய கடவுள் நாராயணன், பெருமாள், கண்ணன், கிருஷ்ணன், கோபாலன், அச்சவதாரம், கூர்மவதாரம், ராமனவதாரம், பலராம அவதாரம், பரசுராம அவதாரம், இனி வரக்கூடிய கல்வி அவதாரம் அப்படின்னு 10 அவதாரம் கொண்ட நாராயணன் பெருமாள் கிட்ட இருந்துச்சு சங்கு. அந்த சங்குக்கு பேர் என்ன? பாத சங்கம் அப்படிங்கிற சங்கு. இது எங்க ஊதி கொடுத்தா நீ ஊதி கெடுத்தான்னு சொன்ன. ஊதி கொடுத்தான். யாருக்கு ஊதி கொடுத்தா? இப்ப மகாபாரத போர் நடக்குது. சரி, எவரவர்கள் எந்த பக்கம், பாண்டவர்கள் இந்த பக்கம். அப்ப 5 பேர் எங்க நிக்கிறாங்கன்னு அடையாளம் தெரியணும். சரி, போர்க்களத்துல ஏதாவது ஆபத்து வந்துருச்சுன்னா அங்க ஒருத்த வெட்டலாம், ஒருத்த முத்தியா, ஒருத்த அழகா, ஆயுதம், மூலியமா அந்த குதிரை ஓடுறது, யானை ஓடுறது, மனுஷன் ஓடுறது, இந்த சத்தத்தினால எந்த சத்தமும் கேட்காது. அப்ப அடையாளம் காட்டணும். யாருமே இங்க நிக்கிறான், மீன் எங்க நிக்கிறான், அர்ஜுனன் எங்க நிக்கிறான், நம்மள இந்த இடத்துல, சகாதன் எங்க இடத்துல, கிருஷ்ணபாபா இங்க அப்படின்னா இந்த சங்கத்துக்கு ஊதுனாங்கன்னா அடையாளம் கண்டுபிடிக்கணும். அப்ப அந்த 5 சங்கத்துக்கும் பேர் இருந்துச்சு. அதுல தர்மன் இருந்துச்சு. அந்த சங்கம் பேர் தெரியுமா? ஆனந்த விஜயம். ஆனந்த விஜயம் அப்படிங்கிறது. அடுத்து பீமன் இருந்து பௌண்டம் அப்படிங்கிறது. அடுத்து அர்ஜுனன் தேவதத்தம், சகோசம், சங்குசம் அப்படின்னு சொல்லி 5 சங்க கையில வச்சிருந்தாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா போர்க்களத்துல இங்க ஊதுவாங்க. கிருஷ்ணர் ஊதுவாரு. ஓ கிருஷ்ணர் கௌதம் அங்க இருக்கிறாரு, அர்ஜுனன் இங்க இருக்கிறார். அப்ப ஒருத்தர் அந்த போர்க்களத்துல பாதிப்பு இல்லாம அந்த போர் முறையை ஒழுங்கா நடத்துறதுக்கு அடையாளம் காட்டுறதுக்கான சங்கு. ஆக ஊதி கொடுத்து காட்டினாங்க, ஊதி கெடுக்கல. ஊதி காட்டினாங்க, அவன் ஊதி கெடுத்தேன். அது ஓமாரி மனுஷன் படம் மனப்பட சோதனை போல யார போய் யாருக்கு சொல்லிக்கிறீங்க? அப்புறம் ஜோர் பிடிக்காம என்ன சொல்லுப்பாங்க? காப்பி சொல்லுவாங்க. நாங்க நாங்கெல்லாம் ஜோர் தான் வாழும். என்ன நீ யாரு போகல? நீ யாரு? இல்ல நீ யாரு? தெரியும். எங்க இருந்து வரைய? மேலூர்ல இருந்தா. ஆமா, மேலூர்ல இருந்தா. அப்ப இந்த சிவகங்கை இருந்தாரு. ஆமா, சிவகங்கை கங்கை தரிசனம் பண்ணிட்டு அந்த வகையில சொல்லக்கூடிய மேலே 7 லோகம், கீழே 7 லோகம், 14 லோகத்துக்கும் நினைச்ச உடனே போவேன், நினைச்ச உடனே போவேன். அது போக்குவரத்து உங்க பேரு நாரத மகாபலிவர். நாரத இருடி, நாரத இருடி, நாரத பிண்டம். உங்க கல்யாணம் ஆச்சா? சமாச்சாரம் இல்ல. ஏன் ஆசை இல்ல, வேலை இல்ல. என்ன ஆசை? மண் ஆசை இல்ல, பெண் ஆசை இல்ல, பொருள் ஆசை இல்ல. 3 மூன்றும் தொடர்ந்த பிறகு 3 சிரிப்ப பாரு. 3 இல்லையா? அதை சொல்றது சிரிப்ப பாரு. அது இருந்தா இல்லாம போனா 3 இல்லடா. கொண்டாட்டி 52 கொண்டாட்டி 3 இல்லாம 52 வச்சிருந்தோம்னா அப்ப 3 இருக்குன்னா கொண்டாட்டி நானு. சரி, இப்ப 3 இல்லைன்றீங்க, 52 முண்டு கொண்டாட்டின்றீங்க. 52 கொண்டாட்டி அடுத்த வருவோம். அடுத்த அது ஓமாரி பண்ணிடுற 3 முள்ளே இல்லையே. 3 இல்லை எது சொன்னேன்? என்ன சொல்லிய? ஆசை இல்லைன்னு சொன்னேன். அதான் மண்ணாசை, பொண்ணாசை, பொருளாசை, பூவாசை இல்ல. அதெல்லாம் கிடையாது. நீ சொல்றது சிக்கின்மோ, நான் சொல்றது பேரின்பம். அந்த பேரின்பம் நடக்கிற பாருங்க. நீ கீழோட்டி நடக்கிற இருக்கிற பேரின்பம் 51 அச்சர எழுத்துக்கள். அதுதான் நீ தமிழகத்துல தாளம் தெரியாது, தாளம்னா ரூபம்னா என்ன தெரியாது, ஆதிதாரம்னா என்ன தெரியாது, கிசனம்னா என்ன தெரியாது, மிசில சாப்பிட்டு தெரியாது. 51 அச்சரங்கள் இருக்கு பத்தியா? நம்ம இப்ப இதெல்லாம் தெரியாது இல்ல. இப்போ உங்களுக்கு ஒரு காலம் தெரியுமா? சப்புதானா? சப்புதானா? அது எப்படி இருக்கும்? அது சப்பு சப்புன்னு இருக்கும். அதான் சப்புதானா. அந்த காலம்லாம்
உங்களுக்கு தான் அதனால தெரியும். செப்பன வழிதான் அந்த தாளம்னா உங்களுக்கு தெரியும். நம்ம தெரியாது. அது உனக்கு தான் தெரியும். நாளைக்கு நாடகம் இருந்தா போங்க, இல்லைன்னா எங்க வாங்க. அந்த சப்பத்தாளத்தை சொல்லிட்டாரு. அந்த உயர்ந்த ஒரு வார்த்தை பேசினா ஏதோ நகைச்சுவைக்கு பேசலாம். ஓயாம அதே சப்பதானம் தாங்க. சப்பதானம் சாப்பிட சப்பதானம் எனக்கு தான் நாவல சரியா சொல்லு நாவல சொல்லு வருது. நீங்க நல்லா சொல்லல. சரி, உங்க அம்மா பேரு? உங்க அம்மா பேரு கலைவாணி. உங்க அப்பா பேரு பிரம்மா. திருச்சி வைத்தாங்க. சித்தி சித்தி இன்னைக்கு கிடைக்கிறது இல்லை. ஒருவேளை சிருஷ்டி சிருஷ்டி இது சங்காரம். சரி சரி, எதை படிக்கிறாரு? அந்த இதுல ஒரு ரசம் இல்லையே. இதுல ஒரு ரசம் வராம இருக்கு. மிளகு ரசம் அது இல்லை. அஞ்சு மிளகு ரசம் சாதனத்துக்கு நல்லது. ஆமாங்க, குட்டாங்கல்ல எனக்கு மிளகு சாப்பிடும். எதிர்கார வீட்டுக்கு போய் சாப்பிட்டா கூட மிளகு சாப்பிட்டோம்னா அந்த விஷம் கூட 10 மிளகு இருந்தா பகல் வீட்லையும் சாப்பிடாம சாப்பிட சொல்லுது. அந்த விஷத்தை முடியக்கூடிய தன்மை அதுக்கு இருக்கு. அதனால மிளகு ரசம் தான் நல்லது. சரி இருக்கிற பரவாயில்ல. அப்ப படைப்பு கூட உங்க அப்பா தான் அதிபதி. பரவாயில்ல. என்ன யாருக்கு கேட்டீங்களே, எங்க அப்பாவை தான் நம்பிசாமி, சிற்றூர் நம்பி. தம்பி அசிங்கத்தையெல்லாம் எடுத்துருங்க. அதெல்லாம் போய் விட்டுறாது. நாடக கலாச்சாரத்தை போய் சொல்லுவாங்க. நல்ல விஷயம் வச்சுக்கிட்டு. ஆமா இது அதுல நல்ல விஷயம் மட்டும் போயிருக்கு. அதுல இருந்து வேற விஷயம் போகாது. நாடக மேடை நல்ல பேரை உயர்ந்தரமா நம்ம கிராமத்து மேடையில கிராமங்கள் கிராமத்து மேடை எழுதிட்டாங்க. சரிங்க சாமி, எங்க அப்பாவை நம்பி. சரி, எங்க அம்மாவை நம்ப மோகினி. ஆமா, என் பேரு வேறத்தவன், செய்வது திணைக்காவன். ஆமா, ஏய் நம்மால சப்பட்டு சப்பட்டு நல்ல
மண்ணாசை பொண்ணாசை பொருளாசி மூணாசை இல்லாம தான் இருக்காரு. அப்ப இருக்குங்களா நீ ஆடி காட்டினாய் பாடி காட்டினாய் எத்தனை பாடி ஆடிய வேண்டாம். தெரியுமா சைஸ் செப்பு தலையிடா இந்த இடத்துல கை வச்சு தகச்சி வலிக்கல பிரம்மாவுடைய மகன் நாரத மகன் சேர்ந்திருக்கிறார். நாரதர் ஆமா. என்ன ஏகப்பட்ட பிரம்மா மகன் வந்து நாரதர். ஆமா. நாரதர் நம்ம ஓவியத்துல பார்த்துருக்கோம், நேரில் பார்த்துருக்கோமா? பார்த்தது இல்லை. எவ்வளவு பெரிய மகான் தெரியுமா? அம்மா நீங்க பதினாலு ரோட்டி சுத்தி வரக்கூடிய நீங்க வாங்கிக்கிறீங்களா? என்ன அவர்கிட்ட ஆசீர்வாதம் ஆசி வாங்கிட்டு வாழ தவறல இல்ல முடியாது. பிள்ளை